வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 208 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் ரஃபா உள்ளேயும் சரி, அமெரிக்காவில் நடந்து வரும் போராட்டத்திலும் சரி, மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் தரப்பும் சரி, அமெரிக்க தரப்பும் சரி, இஸ்ரேல் தரப்பு பாலஸ்தீனர்கள் மீதும், அமெரிக்க தரப்பு அமெரிக்க குடிமக்கள் மீதுமான தாக்குதலை தொடர்ந்து நடத்தித்தான் வருகிறது. இப்போதும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கல்லூரியில் அதிக அளவில் காவல்துறை புகுந்துள்ளனர். இது ஒரு பக்கம் ஒரு நிலையில் இருக்க, மறுபக்கம் நாம் ஏற்கனவே கூறியிருந்தது போல, ரஷ்யாவை பற்றிய தற்போதைய அடுத்த தகவல்கள் என்ன என்பதை நாம் கடந்த ஒரு 1 மாதமாக பேசவில்லை. இடையில் உக்ரைன் சார்பாக உக்ரைனுக்கு நிதி உதவி என்ற பெயரில் அமெரிக்காவிலிருந்து 60 பில்லியன் வரை கொடுக்கப்பட்டது. அதன் தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? அங்கிருந்து வரும் செய்திகள் எதை சொல்கிறது? இதை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நீங்க போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, 61 பில்லியன் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றதும் சரி ஒரு பக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் எனக்கு வந்துச்சு. என்னன்னா, அவுதிகா அப்படின்ற இடம் தான் அ அவங்க கடைசியா புடிச்சிருந்த இடம். மிக முக்கியமான இடம். ரஷ்யா வந்து பிடிச்சிருந்த இடம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த இடத்திலயும் கடந்த 1 மாசத்திலேயே வந்து கணிசமான அளவுக்கு வந்து உள்ள இவங்க முன்னேறி இருக்காங்க. ரஷ்யன்ஸ் படை முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நேட்டோவுடைய ஆயுதங்கள நேட்டோவுடைய பீரங்கியே வந்து கொண்டு வந்துட்டோம். நாங்க மாஸ்கோவ நோக்கி எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்கலாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரியான தகவல்கள்? இது இந்த தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்க. இந்த போர பொறுத்தளவுல யுக்ரைன் தரப்புல வந்து மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்குங்கிறதுக்கு தெளிவா தெரியுது. போன வாரத்தோடைய கால்குலேஷன் போன வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். 8,000 சொச்சம் பேர் ஒரே வாரத்துல வந்து யுக்ரைன் தரப்புல இழப்பு ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. அது ஏன் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்குன்னு. பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அதே சமகாலத்துல ரஷ்ய தரப்புல இருந்து 1,60,000 பேர் வந்து புது துருப்புகள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய படைத்துருப்புகள வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இந்த பக்கம் இழப்புகள சந்திச்சுக்கிட்டே இருக்கு. அத ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு யுக்ரைன்ல வந்து போர் வீரர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு பெண்கள் வந்து களத்துல வந்து இறங்கி போராட வேண்டிய காலகட்டத்துல யுக்ரைன் வந்து மிகப்பெரிய மேன் பவர் நெருக்கடிய வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் வந்து இந்த $61 பில்லியன் வந்து இவங்க குடுக்குறாங்க. அந்த $61 பில்லியன் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் போகுது. அங்கிருந்து தான் வந்து அவங்க வெப்பன வந்து இனிமே தான் ப்ரிக்யூர் பண்றாங்க. இனிமே தான் வந்து அத வாங்குறாங்க. வாங்கி தான் இனிமே யுக்ரைனுக்கு அவங்க கொண்டு வரணும். ஸோ அப்படியான ஒரு சூழல் தான் வந்து அங்க இருக்கு. உடனடியா இப்ப இந்த குடுத்த காசுங்கிறது நேரடியா யுக்ரைனுக்கு போகல. நேரடியா போய் அது களத்துல வந்து எதிரொலிக்க போறதில்ல. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க சண்டை அப்படியே தான் தொடரப்போகுது. அப்ப இப்போ கடந்த 1 மாசத்தளவுல யுக்ரேனியன் துருப்புகள் பெருமளவுக்கு வந்து போர்ல வந்து சண்டை போட பயப்படுறாங்க. இல்லன்னா வந்து பின்வாங்குறாங்கதா வந்து தகவல் வருது. ஏன்னா பலரும் வந்து ரஷ்ய துருப்புகிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அது சமீப காலங்கள்ல ஈவன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நியோ நாசி படைகளா கருதப்பட்ட ரைட் செக்டார் அமைப்பே வந்து சரண்டர் ஆகுறதா சொல்றாங்க. இது எது வந்து மாரி? அந்த அசோக் பட்டாலியனா? அசாவ் பெட்டாலியன்ல ரைட் செக்டார்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வலதுசாரி சரி. நியோ நாசி குழு இருக்கு. பல நியோ நாசி குழுக்கள் வந்து இருக்கு யுக்ரைன்ல. அந்த குழுக்கள்ல மிக முக்கியமான ஒரு குழு வந்து இந்த அ ரைட் செக்டார்ங்கிற அமைப்பு. இந்த ரைட் செக்டாரோட அமைப்பினுடைய வீரர்கள் போருக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லைன்ல நாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறதா சொல்றாங்க. ஸோ அவங்களே சரண்டர் ஆகுறாங்கன்னா, சாதாரண ஒரு வீரர் வந்து அ எந்தவித மோட்டிவேஷனும் இல்லாம, கட்டாயத்தினால உள்ளுக்கு வந்து வலுக்கட்டாயமா இழுக்கப்பட்ட ஒரு வீரருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹைலி மோட்டிவேட்டட், மோரலி மோட்டிவேட்டடா இருக்கிற ரைட் செக்டார் போன்ற ஐடியாலஜிக்கல் படைத்துருப்புகளே சரண்டர் ஆகுறாங்கன்னா, சாதாரண காசுக்காக வேற வழியே இல்லாம கட்டாயப்படுத்தி
ராணுவத்துக்கு கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல தள்ளப்பட்ட வீரர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மொரால் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கிறதா தெரியுது. இந்த மொரால் டேமேஜ் ஆயிருக்கிற இந்த சமயத்துல தான் வந்து ஜெலன்ஸ்கி அந்த நாட்டினுடைய அந்த கன்ஸ்கிரிப்ஷன் லான்னு சொல்ற படை வீரர்களை படையில சேர்க்கறதுக்கான சட்ட விதிமுறைகளை வந்து மாத்திருக்கிறாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படைத்துருப்புகள்ட்டயே பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி சாதாரண பொதுமக்கள் வந்து அத விரும்பல. ஆனா வேற வழியே கிடையாது. அவங்க வந்து கட்டாயமா வந்து இத ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த 3 வருஷம் இந்த கன்செப்ஷன்ங்கிறது 3 வருஷம் நீங்க வந்து போர்ல படை வீரரா இருந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நீங்க தொடர்ந்து வந்து போர்ல பங்கெடுக்கலாம், வீரரா இருக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஓய்வு பெறலாம். அதுதான் அந்த கன்ஸ்கிரிப்ஷன் லா வந்து முன்னாடி இருந்தது. இப்ப அது கட்டாயமா நீங்க போர்ல வந்து ஈடுபடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துது. அப்ப யாரும் வந்து போருக்கு போனவங்க திரும்ப போக முடியாதுங்கிற அளவுக்கு வந்து நெருக்கடிய வந்து உருவாக்குது. இப்ப மே மாசம் 22ஆம் தேதி, 24ஆம் தேதியோ ஆ செலன்ஸ்கியோட பதவி காலம் முடியுது. அப்ப செலன்ஸ்கி லீகலி அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டினுடைய அதிபர் கிடையாது. அததான் ஏற்கனவே பேசும்போது லவ்ராவ் பேசும்போது சொல்லியிருந்தாரு. மே 22, 23 அந்த 4 அந்த டயத்துல ஆ "வி மே நீட் நாட் டூ டாக் டூ ஜெலன்ஸ்கி" அப்படின்னாரு. நம்ம வந்து நெகோசியேஷன் வந்து ஜெலன்ஸ்கி கூட பேச வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னாரு. ஏன்னா, லீகலி இவருடைய டெர்ம் வந்து முடியுது. ஆனா, தேர்தல் வந்து நடக்க போறதில்ல. ஏன்னா, போர்க்காலத்துல அவங்க தேர்தல வந்து ஒத்தி வைக்கிறதா சொல்லிட்டாங்க. தேர்தல வந்து நடத்த போறதில்ல. தொடர்ந்து ஜெலன்ஸ்கி வந்து இந்த அதிபர் தேர்தல்ல அதிபரா வந்து கன்டின்யூ பண்ண போறாரு. இப்பதான் வந்து இங்க இந்த 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 ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு பின்னணியில தான் வந்து இவங்க இந்த $61 பில்லியன் வந்து அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் சேர்ந்து குடுத்து, ஜனநாயகத்த காப்பாத்துறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள தான் வந்து இந்த பிரச்சாரத்த வந்து நாடு முழுக்க, உலகம் முழுக்க பண்றாங்க. ஆனா, இந்த ஜனநாயக அமைப்பு முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட செலன்ஸ்கியுடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருது. ஆனா, புது தேர்தல்ல வந்து அவரு அ தேர்தல் இல்லன்ட்டாரு. தேர்தல் நடக்க போறதில்ல. அப்ப அன்டெமோக்ராட்டிக்லி வந்து அவரு இந்த இந்த பொசிஷன வந்து ஹோல்டு பண்ண போறாரு. இந்த போர வந்து தொடர்ந்து நடத்த போறாரு. ஆனா இதத்தான் வந்து அவங்க ஜனநாயக பாதுகாப்பு, ஜனநாயகத்த காக்கிறதுக்கான ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. நேற்று கிரேசனுடைய ஆரன் மேட்டேங்கிற பத்திரிகையாளர் வந்து ஒரு மிக முக்கியமான தகவல வந்து யுக்ரைன், அ ரஷ்யாவுக்கு இடையில நடைபெற இந்த போர்ல அமெரிக்காவுடைய தொடர்ப பத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ரெவலேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவரு ஏற்கனவே இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அ ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு லா மேக்கருடைய அசிஸ்டன்ட்டா இருந்தவரு. அந்த நாட்டிலிருந்து வெளியேறி அவரு இப்போ மேற்கு ஐரோப்பிய நாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல தஞ்சம் புகுந்திருக்கிறாரு. அசைலம் சீக்கரா. அவர்கிட்ட இருந்து சில தகவல்கள இவரு வாங்கியிருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து உரையாடி, அவர் குடுத்திருந்த தகவல் மூலமா, அமெரிக்காவுடைய இந்த ஜனநாயகத்திற்கு காப்பாத்துறதுக்கான அந்த போருங்கிறது எந்த அளவுக்கு அ ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத வந்து அவரு ஒரு 25 பக்க கட்டுரை எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு. அவரு சப்ஸ்டாக்ல போட்டிருக்கிறாரு. அதுல அவரு ஒட்டுமொத்தமா ஒபாமா காலத்திலிருந்து அதாவது கிட்டத்தட்ட 2014 தொடங்கி கிட்டத்தட்ட 12லயே ஆரம்பிச்சிருக்கு. 12ல தொடங்கி இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாடு. அமெரிக்கா வெளியில பேசுறது ஒண்ணாகவும், உள்ளுக்கு வந்து எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதையும், அந்த நபர் குடுக்கிற முழுமையான தகவல்கள வச்சு, அத வந்து இவரு முழுமையா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரெவலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஏன்னா, ஒபாமா காலத்துல அங்க இருக்கிற அதிபர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒபாமா காலத்துல ஒபாமா இந்த யுக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவிகள் குடுக்கறதுக்கு மறுத்திருக்கிறாரு. ஒபாமா தனிநபரா மறுத்திருக்கிறாரு. ஆனா, ஒபாமாவுடைய முழுமையா வந்து பைபாஸ் பண்ணிட்டு, ஆ விக்டோரியா நியூலண்ட் தலைமையில ஒட்டுமொத்த இந்த நியோகான் ஆ எஸ்டாபிலிஷ்மென்ட்டும் பைடனுடைய அ பைடனுடைய அ
விஷுக்கு கீழே முழுமையா வந்து யுக்ரைனுக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அங்க டெமோக்ராட்டிக்லி எலெக்டடா இருந்த விக்டர் எனக்கோவிச்சுங்கிற அந்த அதிபரை வந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில முழுமையா ஈடுபட்டிருக்காங்க வித்தவுட் ஒபாமா நாலேஜ்ல. ஸோ அதுதான் அந்த மிக முக்கியமான ரெவலேஷன். அப்புறம் பின்னாடி வந்து ஒபாமாவும் அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. அதை தான் வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய அப்ரூவல் இல்லாமலே அவங்க முழுமையான கிரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி ஒபாமா வந்து வேற வழியே இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையில தள்ளி இருக்கிறாங்க. இருந்தும் அவர் வந்து ஆயுத உதவிகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு அவருடைய காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரஷ்ய கேட்டுங்கிற அந்த ஒரு ஹாக்ஸ், அதாவது ரஷ்யா வந்து அமெரிக்காவுடைய தேர்தலில் சம்மந்தப்பட்டுச்சு. 2016 தேர்தலில் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்து ரிக் பண்ணி தான் அந்த தேர்தலை வந்து ட்ரம்ப்பை கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு வச்சாங்க. அங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அதை தான் வந்து பிரச்சாரமாக முன் வச்சு முழுமையாக பண்ணாங்க. அதுக்கு பின்னணி காரணமா என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவரு அதுல விளக்கி இருக்கிறாரு. அப்ப இந்த நியோகான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது இதை முழுமையா வந்து பின்னின்று இயக்கி இருக்கு அப்படிங்கறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2019 ட்ரம்ப் இந்த ரஷ்ய கேட் தொடர்பா ஒரு முழுமையான விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு விட்ட உடனே அவருக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அதிபர்களுக்கு எதிரா அந்த நாட்டினுடைய அதிபர்களுக்கு எதிரா இந்த பென்டகன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடைய லாபத்திற்காக இயங்குற இந்த நியோகான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், வெளியுறவுத்துறை நியோகான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது கட்சி பேதமின்றி அந்த அதிபர்களுக்கு மக்களுடைய ஓட்டை பெற்று அதிபரா இருக்கிற அதிபர்களுக்கு எதிராகவே இவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து அவரு ரிவீல் பண்ணியிருக்கிறாரு நேற்று. ஸோ அது ஒரு மிக முக்கியமான கட்டுரை. ஒரு 25 பக்கத்துக்கு அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஸோ அது வந்து மிக முக்கியமான ரெவலேஷனா வந்து இந்த இதுல வந்து தெரியுது. எந்த அளவுக்கு இவங்க வந்து ஆன்டி டெமோக்ராட்டிக்கா வந்து இயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவரு தெளிவா விளக்கியிருக்கிறாரு. மின்ஸ்க் அக்ரிமெண்ட் 2015 உருவானப்போ அதை வந்து எப்படி வந்து இவங்க சபட்டாச் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து அதுல அவர் விளக்கியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல இவங்க சொல்ற இன்றைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த போரை வந்து நாங்க நடத்துறோம், அதற்காக தான் எங்களுடைய ஆயுத உதவிகளை நாங்க பண்றோம் அப்படின்னு இவங்க சொல்றது எல்லாமே ஒட்டுமொத்தமான பொய்யுங்கிறத அவர் நேத்திக்கு அந்த ரெவலேஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஸோ இந்த இந்த இப்ப கொடுத்திருக்கிற இந்த $61 பில்லியன் இது போய் சேர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான சூழலுக்கு இந்த ராணுவம் போகும்னு தெரியல. யுக்ரைன்ல வந்து இப்படி ரைட் செக்டார் உறுப்பினர்கள் உட்பட சரண்டர் ஆகுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய மொரல் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்கிறது தெரியுது. இப்ப இந்த இந்த சூழ்நிலையில தான் போன மாதங்கள் பூரா பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் வந்து தன்னுடைய படைத்துறுப்புகளை நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு 1000 படைத்துறுப்புகளுக்கு மேல 2000 படைத்துறுப்புகளையும் அனுப்பியிருக்கிறதாவும் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. உண்மையா சொல்லப்போனா அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளினுடைய உளவுத்துறை அன்அபிஷியலா வந்து இங்க இருக்கிறதுங்கிறது ஒரு 2000 பேராவது இருப்பாங்கன்னு சொல்றாங்க யுக்ரைனுக்குள்ள. ஸோ இந்த போர் இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கடுமையான தாக்குதல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா ரஷ்யா வந்து தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை வந்து முழுமையா வந்து எவ்ரிடே வந்து அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ புதுசா வந்து 1,60,000 ட்ரூப்ஸை வந்து தன்னுடைய படைப்பிரிவுல இணைச்சிருக்குது. அவங்க எல்லாம் பயிற்சி முடிச்சுட்டு இப்போ சேர்ந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ரிசர்விஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் ட்ரூப்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த ரிசர்விஸ்ட் படை துருப்புகள் இப்ப களத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 2 மில்லியன்
படைத்துருப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. 20 லட்சம் படைத்துருப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு கிளியரா தெரியுது. ரஷ்யா வந்து முழுமையா இப்ப எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நேட்டோ படைகள், நேட்டோ ஆயுதங்கள், நேட்டோ நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து இவங்க சண்டை போடுறாங்க யுக்ரைன். அதுக்கு முழுமையா எதிர்த்து தான் வந்து இப்ப ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப நடக்கிறது நேட்டோ படைகளுக்கும் ரஷ்யாவுக்குமான போருங்கிறத முழுமையா புரிஞ்சு வச்சிருக்கு ரஷ்யா. இப்ப இவங்களுடைய அந்த எதிர் நடவடிக்கைகளை கிரீமியாவுக்கு போற அந்த பிரிட்ஜை தாக்குறதுல பிரதான நோக்கமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. போன 2 வாரங்களுக்கு முன்பு இரு தரப்புலையும் ஆயில் ரிசோர்சஸ் ரிஃபைனரி யூனிட்ஸை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரியில யுக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கு. யுக்ரைனுடைய ஆயில் ரிஃபைனரி அதனுடைய எனர்ஜி ரிசோர்சஸ்ல ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இப்படி இந்த தொடர்ந்து வந்து இந்த போருங்கிறது ஒரு பொருளாதார தரப்புல வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துற ஒரு போராகவும், இன்னொரு பக்கம் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆபத்துள்ள ஒரு போராகவும் போகுது. இப்ப இந்த கிரீமியாவை வந்து முழுமையா அவங்க தாக்குறதுக்கான பிரதான நோக்கம் என்னவா இருக்குன்னா, அந்த செவஸ்டோபோல் துறைமுகத்தை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கணும். ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுல இருந்து எடுக்கணுங்கிறது தான் அதனுடைய பிரதான நோக்கமா இருக்கு. செவஸ்டோபோல்ங்கிறது தான் ரஷ்யாவுடைய கனெக்டிவிட்டி, குளோபல் கனெக்டிவிட்டி. இதுக்காக தான் அவங்களுக்கு இந்த மெடிட்டரேனியன்ல அதாவது இந்த பிளாக் சீல இருக்கிற இன்னொரு பகுதியில இருக்கிற சிரியாலையும் போரை வந்து அவங்க உருவாக்குனதாகவும் சொல்றாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் சில பத்திரிகையாளர்கள் குறிப்பா வந்து அவர் மேக்ஸ் ப்ளூமந்தாலுடைய ஒய்ஃப் அன்யா பரம்பில்ங்கிறவங்க இது நடக்கிறது 3ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கு. பிஆரின் 3ஆம் அதாவது நாம வந்து இன்னும் 3ஆம் உலகப் போர்ல இருக்கோம் அப்படிங்கிறதா வந்து அவங்க ஆர்கியூ பண்றாங்க. அது இந்த போருங்கிறது 3ஆம் உலகப் போருங்கிறது சிரியாவுடைய போர்ல இருந்தே தொடங்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இது ஒட்டுமொத்தமாவே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இப்ப இந்த சமகாலத்துல தான் அவங்க வந்து சைனா கிட்ட போய் சைனாவை வந்து கம்பல் பண்றாங்க. நீங்க உதவி பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சைனா வந்து அதுக்கான பதிலடி கொடுத்திருக்கு. ஏன்னா சைனாவுக்கு எதிரா இவங்க ஆயுத உதவிகளை பண்ணி இப்போ வந்து சிஐயோடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட பேஸ வந்து அங்க உருவாக்கிட்டு தான் இவங்க சைனாவுக்கு எதிரா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த பேக்கேஜ்ல வந்து உதவி பொருட்கள் உதவி குடுக்கறதுல தைவானுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வந்து உதவிய வந்து குடுக்குறாங்க. பெருமளவுக்கு குடுக்குறாங்க. இந்த குடுத்துட்டு தான் வந்து சைனா கிட்ட போய் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இப்ப இதுக்கு தான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து மூஞ்சில கரிய பூசி சைனா வந்து அனுப்பியிருக்கு. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரஷ்யாவுக்கும், சைனாவுக்கும் உருவாகியிருக்கு. அது மிலிட்டரி லெவல்லயும் வந்து அவங்க இந்த பார்ட்னர்ஷிப்ப வந்து அவங்க அ இது பண்றாங்க. எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நார்த் கொரியாவுக்கும், சைனாவுக்கும், நார்த் கொரியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் வந்து மிலிட்டரி ரீதியான பேக்ட்ட வந்து உருவாக்குறாங்க. அதே மாரி ஈரான் கூடயும் வந்து அந்த பேக்ட்ட வந்து உருவாக்குறாங்க. ஈரான் கூட ஒரு தீவிரமான மிலிட்டரி பேக்ட்ஸ வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. சமீபத்தில தான் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில இந்த மெடிட்டரேனியன் பகுதியில பர்ஷியன் கல்ஃப் ரீஜியன்ல ஆ இவங்களுக்கு 3 நாடுகளுக்கு உடைய கடற்படையுடைய பயிற்சி வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இப்ப இப்படி இந்த இந்த இத எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க சொல்றது வந்து சரியா இருக்கிறதுக்கான மிக அதிகமான வாய்ப்பு தான் இருக்கு. அனியா பரிம்பல் சொல்றது. நேற்று யமன் ஹூத்திஸ் அதாவது யமன் அன்சார் அல் அமைப்புக்கும், பிரிட்டிஷ் அமெரிக்க படைகளுக்கும் செங்கடல் பரப்புல மிகப்பெரிய அளவுக்கு சண்டை நடந்திருக்கு நேருக்கு நேரா. நேருக்கு நேரா சண்டை நடந்திருக்கு. அதுக்கு நாள்ல தான் வந்து 3 கப்பல்கள வந்து தாக்கியிருக்கிறாங்க யமன் அன்சார் அல் அமைப்பு. அதுல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் 1, 2 இஸ்ரேல் கப்பல்கள். அதுல ஒரு கப்பல் கிட்டத்தட்ட வந்து மடகாஸ்கர் பகுதியில தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய கப்பல் வந்து மடகாஸ்கர் பகுதியில தாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இவங்களுடைய கெப்பாசிட்டிய பெருமளவுக்கு உயர்த்தியிருக்கிறாங்க. இந்தியன் ஓஷியன் பகுதி முழுக்க வந்து இவங்களுடைய சர்வைலன்ஸ் கெப்பாசிட்டி, தாக்குதல் கெப்பாசிட்டிய வந்து யமன் அன்சார் அல் அமைப்பு உயர்த்தியிருக்கு. ஸோ இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வா ஜியோபொலிட்டிக்கலி தெரியுது. இதுக்கு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குளோபல் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல உள்ள வந்து யமன் அன்சார் அல் அமைப்பு வந்திருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. இந்த பின்னணியில தான் அவரு பெப்பே எஸ்கோபார் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த வருஷத்துலயோ இல்ல அடுத்த வருஷத்துலயோ யமன் வந்து பிரிக்ஸ்க்குள்ள மிக முக்கியமான ஒரு நாடா வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா.
ஸோ இப்படிதான் வந்து இந்த யுக்ரைன் போர்ல கள நிலவரம் இந்த மாதிரி இருக்கு. இது 3ஆம் உலகப் போரை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. இல்ல 3ஆம் உலகப் போர்ல நம்ம ஆல்ரெடி இருக்கோங்கிறத தெளிவுபடுத்துற சில ஆர்கியூமெண்ட்ஸ்ங்கிறது வேலிடான ஆர்கியூமெண்ட்ஸா தான் இருக்கு. அதுக்கான நிகழ்வுகள் உலகம் முழுக்க நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஓகே தோழர். இப்ப இதுல வந்து ம் நான் இன்னும் கொஞ்சம் இதுல என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஆம் அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள், நம்ம ஒரு ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். அ ஜெர்மனி போட்ட அந்த பிளானு, அதுக்கு வந்து எதிர்த்து இவரு சொன்னது, நியூக்ளியர் வார்ல கொண்டு போய் விட்றாதீங்க. ஆ நியூக்ளியர் வார்ன்னு நீங்க இறங்குனீங்கன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் எங்க தரப்புலேருந்து நாங்க இறங்குனோம்னா, மேற்கு ஐரோப்பாவே இருக்காது அப்படின்னு சொல்லி புட்டின் சொன்னது. ஸோ ஜெர்மனி ஒரு பிளான் போட்டுச்சு. அந்த கிரிமியாவுல இருக்கிற பிரிட்ஜ உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இத பத்தி பேசியிருக்கோம் ஏற்கனவே. இப்ப அந்த இதுல வந்து ஜெர்மனியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? ஏன்னா ஜெர்மனி வந்து நிகராகுவா கொண்டு குடுத்த கேஸ்ல வந்து அங்க வேற வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐசிஜேல. இப்ப அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? இது குறிப்பா. ஏன் நான் ஜெர்மனிய பர்ட்டிகுலரா கேட்கிறேன்னா, இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் உடைச்சதா இருக்கட்டும், அடுத்து வந்து இந்த உளவுத்துறை வந்து கிரிமியா மேல பாம்பு போடணும்னு பிளான் பண்ணதா இருக்கட்டும். அதன் பிறகு இப்போ வந்து அ அவங்க தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட நிலைப்பாடு பர்ட்டிகுலரா ஜெர்மனி இதுல எப்படி இருக்கு? ஜெர்மனி ஒரு வேசல் ஸ்டேட்டா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு ஜெர்மனிக்கு சுதந்திரம் இருக்கிறதா தெரியல. ஒரு சோவரின் ஸ்டேட்டாவே அது ஃபங்ஷன் ஆகல. ஐரோப்பிய ஒன்றியத்துல அதனுடைய முதலீடுகள் பெருமளவுக்கு இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தோட பவர்ஃபுல் கண்ட்ரியா வந்து ஜெர்மனி தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து ஜெர்மனி தான். இன்னும் சொல்லப்போனா அமெரிக்காவை விட பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வச்சிருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியில வந்து முன்னணியில இருந்தது வந்து ஜெர்மனி தான். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இது எல்லாமே சபட்டாஜ் பண்றதுக்கு ஜெர்மனி வந்து அனுமதிச்சிருக்குது. எந்த வகையிலயும் எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இதனுடைய அ மூல காரணத்த பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புக்காக கடந்த 50லேருந்து 70 வருடங்களா அவங்க வந்து எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க பண்ணல. பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடுங்கிறது ராணுவத்துக்காக அவங்க பண்ணல. இந்த முழுமையா வந்து இத அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க, பாதுகாப்புங்கிறத. இப்ப அமெரிக்கா என்ன செய்யுதோ, அத எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டிய நிலையில அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இப்போ இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன உடைச்சதற்கான கேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அ ஸ்வீடன் வந்து அந்த கேஸ எடுத்து நடத்துனுச்சு. அதுக்கான ஆதாரங்கள திரட்டுனுச்சு. அப்புறம் டென்மார்க் நடத்துனுச்சு. ஆனா, இவங்க 2 பேருமே கடைசியா பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸ்வீடனுக்கு வந்து நேட்டோல வந்து அனுமதிச்சுட்டாங்க. இவங்க 2 பேருமே இந்த விசாரணைய முழுமையா நடத்தல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவோட பிரஷர் தான். ஏன்னா, அமெரிக்காவுடைய திட்டம் தான் இது நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அது வெளிப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த விசாரணைகள முடிச்சுட்டாங்க. இது ஆக்சுவலா வந்து என்விரான்மென்டல் டெரரிசம் நடந்தது. நார்த் ஸ்ட்ரீம உடைச்சதுங்கிறது என்விரான்மென்டல் டெரரிசம். அது மிக மோசமான குற்றம். உலகத்த பொறுத்தளவுல. இப்ப இந்த குற்றத்த விசாரணை பண்ணாம இவங்க பாதியிலேயே விட்டுட்டாங்க. இப்போ சமீபத்துல செக்யூரிட்டி கவுன்சில்ல இத பத்தின விசாரணைகள் பண்ண சொல்லி திரும்ப அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சைனா வந்து இத விசாரணை பண்ணணும். இந்த நடந்த இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இந்த டெரரிஸ்ட் ஆக்ட்ல வந்து சம்மந்தப்பட்டவங்க யாருங்கிறத முழுமையா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இது மிகப்பெரிய நெருக்கடியா உங்களுக்கு உருவாயிருக்கு. ஏன்னா இது ஜெர்மனிக்கு போன பைப்லைன். ஆனா ஜெர்மனி இத பத்தி கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. ஜெர்மனி தான் இத வந்து முழுமையா விசாரணை பண்ண வேண்டிய நாடு. ஆனா அவங்க பண்ணவே இல்ல. அவங்களுடைய தொழில் பாதிச்சிருச்சு. எல்லாமே பாதிச்சிருச்சு. ஆனாலும் அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய அழுத்தம். அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு அமெரிக்காவுடைய காலனியா தான் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அமெரிக்காவுக்கு காலனியா வந்து நீங்க மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு காலனியா அ இருந்து எதிர்க்கணுங்கிறதாவது மனநிலையில இருக்கும். அத எதிர்த்தாவது நிப்பாங்க. ஜெர்மனில காலனியா இருந்துகிட்டு எதிர்க்கிறதுக்கு கூட மனநிலை இல்லாத கோழைகளா தான் இங்க இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து நம்மளால ஜெர்மனிய வந்து நம்மளால பார்க்க முடியுது. எந்த வகையிலயும் ஜெர்மனி வந்து எந்த முன்முயற்சியும் எடுக்க தயாரா இல்ல. அமெரிக்கா இழுத்துட்டு போய் கல்ல கட்டி கிணத்துல தூக்கி போட்டுச்சுனாலும், ஜெர்மனி எதுவுமே சொல்லாது. சந்தோஷமா மூழ்கும். அவ்வளோ மோசமான நிலைமையில தான் ஐரோப்பிய நாடுகள் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ம். இப்போ அங்க இன்னும் நான் அங்க இருக்கிற எப்படி சொல்றது?
ட்விட்டர்ல நமக்கு பழக்கமான யூரோப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்டலாம் பேசும்போது, அவங்க வந்து நான் இந்த குறிப்பா இத தான் ஹைலைட் பண்ணி பேசினேன். எதன்னா, ம் உக்ரைன்ல இருந்து போலந்து உள்ள வர்ற அந்த இதுல பாதைய மறிச்சு அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் பெருமளவுல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ருமேனியா, பக்கத்துல இருக்க மால்டோவா, இது போல நாடுகள் எல்லாம் நடக்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து வெறுமனே இந்த பிரச்சனையால வரல. நீங்க வந்து உக்ரைன், ரஷ்யாவால மட்டும் இது தொடங்கல. உள்ளுக்குள்ள ஏற்கனவே நெறைய பிரச்சனை டாக்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. விளைபொருட்கள் பிரச்சனை ஜாஸ்தி இருந்துச்சு. அதனால தான் வந்துச்சு. அதனால வந்து நீங்க வந்து உக்ரைன், ரஷ்யா போர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நாங்க எல்லா காசையும் அங்க குடுத்துட்டோம்னு சொல்லாதீங்க அப்படின்னு. இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் அத நம்புறாங்களா? நம்ம வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் தப்பு பண்ணிறல. நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணது கரெக்ட் தான். நம்ம இவ்வளோ காசு குடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு. ஏன்னா உக்ரைனுக்கு கடைசியா வந்து ஒரு 50 பில்லியன் வந்து இவங்க டிக்ளேர் பண்ணாங்க. யாரு? யூரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியம். இது இல்லாம இப்போ வந்து 60 பில்லியன். இவ்வளோ காசெல்லாம் வாங்கி என்ன பண்றாங்கன்றது வேற. அது வேற ஒரு கேள்வி. ஆனா இவ்வளோ காசு இவங்க குடுக்க தயாரா இருக்காங்க. இதனால இவங்களுக்கு ஃபைனலா என்ன இதுல கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏன்னா போன தடவ இவரு கேட்ட மாரி, புட்டின் கேட்ட மாரி இது எங்களுக்குள்ள உண்டான அண்ணன் தம்பிக்கு உண்டான பங்காளி சண்டை. இதுல வந்து மேற்கு நாடுகள் வந்து மெனக்கெட்டு இங்க உட்கார்ந்து என்னத்த லாபம் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஃபைனல் பாயிண்ட் அதானே. என்னதான் நடந்தாலும் இத்தன பேர் செத்தாலும் இவ்வளோ செலவு பண்ணாலும் ஃபைனல் பாயிண்ட் அதானே. அவங்க என்ன ஆப்ஜெக்ட்டுக்காக இருக்காங்க? இல்ல இவங்களுக்கு எந்த அப்ஜெக்டிவும் இல்ல. இவங்க எல்லாருமே வந்து இந்த அட்லாண்டிசிஸ் அ தியரிஸ்ட். அதாவது நேட்டோவ தலைமையா நேட்டோவ இயக்குற திங்க் டேங்குகள்ல இருந்து வர்ற தலைவர்கள். அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற தலைவர்கள் தான் இப்ப இந்த நாட்டினுடைய தலைவர்களா இருக்கிறாங்க. இங்க எந்த தலைவரும் வந்து டாமினன்ட் ஃபிகர் கிடையாது சொந்த உள்நாட்டுல. இன்னும் சொல்லப்போனா ஐரோப்பிய ஒன்றியத்துடைய அந்த உருவாக்கம்ங்கிறது இங்க இருந்த நேஷனல் சாவரனிட்டிய வந்து காலி பண்ணியிருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய பற்றுங்கிறது பெருமளவுக்கு கேள்விக்குள்ளாயிருக்கு. எல்லாருக்குமே குழப்பம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் உண்டாயிருக்கு. இது கேபிட்டலிஸ்டுக்கு வந்து என்னன்னாக்க எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோடைய சர்ப்ளஸ் தான் இந்த நாடுகள் முழுக்க வந்து இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்ப ஜெர்மனி தான் வந்து முதலீடு பண்ணியிருக்கு. இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியம் முழுக்க. ஜெர்மனியும், பிரான்ஸும் தான் கிட்டத்தட்ட வந்து எல்லா நாடுகள்லயும் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவங்க இத எப்படி முதலீடு பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்ப இத்தாலிலாம் பார்த்தீங்கன்னா, இத்தாலியில ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்கு. இப்போ ஃபெராரி போன்ற நிறுவனங்கள்லாம் இன்னமும் வந்து இத்தாலியில இருக்கு. ஆனா, பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி வந்து இத்தாலி கிட்ட கிடையாது. இன்னும் சொல்லப்போனா கிரீஸ்ல தான் பிரச்சனையாச்சு. கிரீஸ்ல வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரே கிடையாது. இப்ப கிரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க போய் வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா, மற்ற ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போக வேண்டியிருக்கு. இல்லன்னா, குறைந்த ஊதியத்துல இதே ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்துகிட்டு அவங்க குறைந்த ஊதியத்துல தான் வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் வந்து அங்க கிடையாது. இப்ப இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, ஜெர்மனியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஜெர்மனியோட பொருளாதாரம் தான் அங்க பெருசு. ஜெர்மனியோடைய பணம் தான் அங்க எல்லா நாடுகள்லயும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா கடனா தான் குடுத்திருக்கிறாங்க. இப்போ கிரீஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரீஸுக்கு குடுக்கப்பட்டிருந்த கடன வந்து திருப்பி அடைக்க முடியல கிரீஸால. அதனால என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து மீண்டும் முதலீடு பண்ணி அந்த நாட்டினுடைய வளர்ச்சிய வந்து உத்தரவாதப்படுத்துறதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, கடன குடுத்து நீங்க கடன அடைங்கன்னு சொல்லி, அந்த காச திரும்ப வாங்கி கணக்க மட்டும் ஏத்திட்டாங்க. அ இதுக்கு கிரீஸுக்கு. நீங்க அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர காமெடியா இருக்கும். நீங்க வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர்ட்டேருந்து கடன் வாங்கிட்டீங்க. உங்களால கடன வந்து திருப்பி அடைக்க முடியல. அவரே என்ன பண்றாரு, நீங்க குடுக்க வேண்டிய கடன், நீங்க குடுக்க வேண்டிய வட்டி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து திரும்ப ஒரு கடன வந்து உங்களுக்கு போடுறாரு. உங்க கணக்குல போட்டுட்டு, திரும்ப அந்த காச பூரா அவரே எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு லோனும் வரல, ஒண்ணும் வரல. ஆனா கணக்கு மட்டும் ஏறிடுச்சு. இப்ப நீங்க அடைக்க வேண்டிய கடன் அதிகம். இத தான் பண்ணாங்க ஜெர்மனியும், பிரான்ஸும். இதுல கலந்துகிட்ட அந்த நாட்டினுடைய அ நிதியமைச்சரா இருந்த இடதுசாரி நிதியமைச்சரா இருந்த அ அவர் யானிஸ் வாராஃபாக்கிஸ் வந்து இத பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹியூமிலியேட் பண்ணாங்க கிரீஸ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இந்த நாடுகளுக்கு இடையிலேயே இந்த மாதிரியான சுரண்டல்ங்கிறது கேபிட்டலிஸ்ட் நலனுக்காக வந்து நடக்குது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சேவை பண்ணணும், இந்த நாட்டின வந்து நல்ல ஒரு சுபிட்சமா வச்சுக்கணுங்கிறது நோக்கமாவே இல்ல.
இங்க இருக்கிற கேபிட்டலிஸ்ட் முதலாளிகளுக்காக தான் இந்த நாடுகள் இருக்கு. அப்ப இங்க தலைவர்களும் சிறந்த தலைவர்கள், நாட்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய தலைவர்கள்னு யாருமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா பிரபலமான தலைவர்களே யாருமே இல்ல. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இந்த சுரண்டல், இந்த கேபிட்டலிஸ்ட் நியோ கேபிட்டலிச அ அ அதாவது குளோபல் கேபிட்டலிஸ்டோட சுரண்டல்கள் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னா, அவங்களுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைல்ல வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கிருச்சு, வீழ்ச்சியை உண்டாக்கிருச்சு. அதனால அவங்க வந்து கோவத்தை வந்து உண்டாக்கியிருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு, கோவத்தை உண்டாக்கியிருக்கு. தொடர்ந்து இந்த கோவங்கள் உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக ரைட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து நியோ நாசி ஃபாசிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆகி வராங்க. அப்ப அவங்க தான் பெரிய தலைவர்களா வந்து வர்றாங்க. ஸோ இப்படி பல்வேறு வகையில அந்த நாடுகள் முழுக்க வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அதனுடைய விளைவுகள் எல்லாத்துலயுமே தெரியுது. அதுதான் வந்து இந்த விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துறதுக்கும் பிரதான காரணமா இருக்கு. இது கூட இப்போ யுக்ரைன்ல வந்து இவங்க வந்து முதலீடு பண்ணி இந்த போரை நடத்துறதுனால, யுக்ரைன்ல கிடைக்கிற அ உணவுப் பொருட்கள் வந்து உலகத்துக்கே வந்து உணவு அ உண அ ப ஃபுட் பாஸ்கெட் பிரெட் பாஸ்கெட்டும்பாங்க. உலகத்துக்கே பிரெட் பாஸ்கெட்னாக்க ரஷ்யாவும், யுக்ரைனும் தான். யுக்ரைன்லயும் ரஷ்யாவும் தான் கார்ன் விளைச்சலும் சரி, கோதுமை விளைச்சலும் சரி பெரிய அளவுக்கு நடக்குது. அதுதான் உலகம் முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. ஸோ இந்த 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 கிரெயின்ஸ் அதாவது இந்த உணவுப் பொருட்கள் உற்பத்திய அவங்க இந்த காசு குடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, அங்கிருந்து இவங்க வாங்குறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வாங்குறாங்க. இப்ப அதுதான் வந்து இந்த அ விவசாயிகள் வந்து கோவப்படுறதுக்கான காரணமா இருக்கு. இப்ப நீங்க முழுமையா வந்து யுக்ரைன்ல இருந்து வாங்குனீங்கன்னா, இப்ப எங்களுடைய உணவுகள் நாங்க உற்பத்தி பண்றது எங்க கொண்டு போய் நாங்க விக்கிறது? நீங்க சண்டைக்கு செலவு பண்றது மட்டும் இல்ல, அதிலேயே ஏற்கனவே எங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு. வேலைவாய்ப்புகள் இல்ல. கூடவே நீங்க அவங்களுடைய உணவுப் பொருட்களையும் இங்க கொண்டு வந்து மார்க்கெட்ட நெறச்சிட்டீங்கன்னா, நாங்க எங்க போறது? நாங்க எப்படி உற்பத்தி பண்ணி எங்க கொண்டு போய் நாங்க விக்கிறது? அப்படிங்கிறாங்க. இப்ப இதுதான் வந்து அங்க தீவிரமடைஞ்சு போகுது. இது எல்லாமே அவங்க சொல்ற மாரி இப்ப உங்களுடைய நண்பர்கள் சொல்ற மாதிரி இது பல்வேறு காலகட்டங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50, 60 வருடங்களா உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியினுடைய ஒட்டுமொத்த விளைச்சல் தான் இப்ப வந்து இந்த நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும். இந்த போர் கூட அப்படியா வர்றதுதான். இப்படிதான் வந்து இது ஒட்டுமொத்தமா வந்து இருக்கு. இதுல ஒரு எலமெண்ட் இது மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்ல. எல்லாமே சேர்ந்து இயங்குறது தான். அதுல இதுவும் காரணம், எல்லாமே காரணம். எல்லாமே சேர்ந்து தான் இந்த விளைவுகளை ஏற்படுத்துது. இப்ப இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தனித்துவம்ங்கிறது இல்ல. அவங்களுக்கு அந்த சாவர்னிட்டிய வந்து அடகு வச்சுட்டாங்க அமெரிக்கா கிட்ட. இப்ப அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்காகவே வந்து இயங்குறாங்க. அவ்வளவுதான். அவங்கள தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கிற மாரியும் தெரியல. அதான் நம்ம முன்னாடி சொன்னதுதான். நீங்க கல்ல கால்ல கட்டி தூக்கி அமெரிக்கா கிணத்துக்குள்ள போட்டுச்சுன்னா, சந்தோஷமா அ நன்றி சொல்லிக்கிட்டு போய் விழுவாங்க. அப்படித்தான் வந்து அந்த நாட்டினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. புரியுது, புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்து எந்த அளவுக்கு அங்க மாற்றங்கள் நடக்குது ஐரோப்பால அப்படின்னு பார்க்கலாம். அ அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம ஒரு தகவல் இதில ஆட் பண்ணிறலாம். நிகராகுவா வந்து ஜெர்மனி மேல கொண்டு வந்த அந்த இத வந்து ஐசிஜே வந்து பெரிய லெவல்ல கண்டுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மேல தடையெல்லாம் போட முடியாது. இஸ்ரேலுக்கு ஆயுதம் குடுக்குது. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யுது. அந்த இனப்படுகொலைக்கு நீங்க துணை போறீங்க. அப்படின்னு சொல்லி தான் நிகராகுவா அந்த வழக்க இதில கொண்டு வந்துச்சு ஐசிஜேல. 30ஆம் தேதி வந்த இதுல வந்து இடைக்கால தீர்ப்பு கேட்டிருந்தாங்க. அதுல வந்து அவங்க இல்ல நாங்க தடையெல்லாம் போட முடியாது. அவங்களுக்கு சில அறிவுரைகள் குடுக்குறோம்னு சொல்லி அப்படியே அவங்க ஒதுங்கிட்டாங்க. இதுதான் கடந்த 30ஆம் தேதி நடந்த விஷயம். இந்த அப்டேட் இதுவரைக்கும் ஓகே. உக்ரைன், ரஷ்யா விஷயம். இது அடுத்து நிகழ்வுகள் எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு அத பத்தி நம்ம பேசுவோம். தோழர்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா தோழர்? வேற எதுவும் இல்ல தோழர். தோழர்களுக்கும் நன்றி. எல்லாருடைய கமெண்ட்டும் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். தோழர்கள் எல்லாருக்கும் நன்றி. அ மீண்டும் சந்திப்போம். முக்கியமா வந்து உங்க தகவல்கள ஷேர் பண்றதுக்கு நம்மளோட டெலிகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுல கியூஆர் கோடு வருது. டிஸ்ப்ளே ஆகும்.
இதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.